பப்பிக்கு இப்போ அந்த மீன் குழம்பு சோறு பிடிக்கல. மோந்து மோந்து பார்த்துக்கின்னு நெக்கி நெக்கி பார்த்துக்கின்னு இருக்குது. இது மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி மீதி வச்சிடுச்சு. மத்தியானம் மீன் நல்லா கண்டமாக மீனை போடுறீன்னுது. 2 துண்டு மீன் அப்பயும் முள்ளை எடுத்துட்டு பக்குவமாக ஒரு முள் கூட இல்லாமல் 2 துண்டை மீனை புட்டு புட்டு சோத்தில் போட்டேன். அந்த மீனை தின்னுட்டு பாதி சோத்தை தின்னுட்டு பாதி சோறை வச்சிடுச்சு. இப்போ பொழுது போச்சு. சரி அந்த சோறு குழந்த பாதி வச்சிடுச்சே சாப்பிட்டோம் அப்படின்னு எடுத்தாந்து மெத்த மேலே வச்சா மோந்து மோந்து பார்க்குது, நெக்கி நெக்கி பார்க்குது, யோசித்து பார்க்குது. இப்போ என்ன பண்ணணும்? வேணான்னா என்ன பண்ணணும்? இப்போ நேரத்துக்கு மேலே ராய்க்கு சாப்பிட முடியாது இல்லையா? இந்த மத்தியானம் சோறு ராத்திரிக்கு சாப்பிடவும் சாப்பிடாது. இப்போ காக்காய்க்கு போடணும். காக்காய்க்கு போடுற என்ன பிறகு அப்போ தான் மோந்து மோந்து பார்க்குது. வேணான்னா பப்பி காக்காய்க்கு போட்டுடலான்னு சொன்னேன். அதனால தான் இப்போ மோந்து பார்த்துக்கின்னு பிடிக்காத மோந்து பார்த்துக்கின்னு உக்காந்துங்குது. நம்ம என்ன பண்ணுறது? இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்? நமக்கு வேணான்ற பொருள் அடுத்தவங்களாட்ட கொடுத்தா அடுத்தவங்களாவது நிம்மதியாக இருப்பாங்கன்றது மனுஷாளுக்கும் கிடையாது, எங்கள் பப்பிக்கும் கிடையாது. அது வேணான்னா கூட அதுலேயே மூக்கை வச்சுக்கின்னு மோந்து பார்த்துக்கின்னு மணிக்கணக்காக வச்சுக்கின்னு இருக்கணும். சரி அது பறந்து திரிஞ்சுக்க அதுங்களுக்கு யார் வைக்க போகிறா? காக்காய்க்கெல்லாம் சோறு எங்கன்னா கிடச்சாதான் உண்டு. அமாவாசைக்கு அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் தான் கூப்பிட்டு காக்காய் சோறு வைப்பாங்க. தினம் யார் வைப்பாங்க? பாவம் அதுங்க சுற்றி கிடக்குதுங்க. அதுங்களுக்கு வைக்கலான்னா ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி கவுந்துக்குன்னு என்னை மறைச்சிக்கின்னு சாப்பிடுது பார். பார் பார்க்குது பார், அங்கங்கே காக்கா நிற்கிதா, எங்கன்னா இருக்குதா, எடுத்து வச்சிட போகிறாங்கன்னு என்னை மறைச்சிக்கின்னு சாப்பிடுது. இந்த மாதிரி பப்பி இருந்தால் எப்படி அது சொல்லு? கொடுக்குற குணம் இல்லை இது, குழந்தையிலேருந்தே இல்லை இதுக்கு. ஒண்டியாக சாப்பிட்டு கிடக்குது இது. கூட 2 நாய் இருந்தா அப்புறம் தெரியும் அதுக்கு. ஒண்டியாகவே ராஜாங்கமாக இருந்தால் எப்படி அது? பப்பியா வேணான்னா வச்சிரு பப்பி, காக்காய்க்கு வச்சிடலாம். அதை சொன்னோம்னா அந்த கிண்ணத்தை காலி பண்ணிவிடும். பிடிக்கலனா கூட தின்னுட்டு வாந்தி எடுக்கும். அதனால தான் என்ன பண்ணுறது, லவுக்குன்னு காக்காய்க்கு வச்சிடுறது. நான் மத்தியானம் தின்னுட்டு மீதி வச்சுதுன்னா வச்சிருவேன். சரி குழந்த கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால் குழந்த சாப்பிடுமா, சாப்பிட்டுருச்சுன்னா ராத்திரி கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் எடுத்தாந்து சாப்பிட்றியா பப்பின்னு எட்ட இருந்தது. சரி வேணான்னா காக்காய்க்கு வச்சிடணும் ஓடி போய் கிணத்துல வாய் வச்சுக்கிச்சுமா. நவுரில் பார், திருட்டு கொட்டு மாதிரி பார்க்குது பார். வரவே வராது, எட்டமே வராது. அங்கேயே உக்காந்துக்கோ. இப்போ என்ன பண்ணோம், அங்கேயே காவல் செக்யூரிட்டி மாதிரி உக்காந்துரும். இப்போ செக்யூரிட்டி கார்டு போட்டுருவாங்க. அந்த கிண்ணத்தை நம்மளையும் போய் தொடக்கூடாது. அவர் அப்படி இப்படி போய் கமிச்சி கீழே மெத்தப்படிக்க கீழே இறக்கிட்டு தான் அந்த கிண்ணத்தில் கை வைக்க முடியும். நம்ம கையை பதம் பார்த்துருவார். அது வேறு ஒன்றும் இல்லை. எங்கே அந்த காக்காய்க்கு வச்சுருவாங்களோன்னு நம்ம மேலே கோவம். பார்க்குது பார், எங்கன்னா காக்காய் இங்கே வருதான்னு பார்க்குது பார். இதுதான் பப்பிக்கிட்ட என்ன பண்ணும் பாரு, எப்படியாவது தின்னுவிடும்.